ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்லி தோசை சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி ஒரு குழம்பு ரெசிபி பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் வந்துட்டு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஒரு 200 கிராம் வந்துட்டு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுங்கள். சின்ன வெங்காயம் தான் வந்துட்டு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அது கூட வந்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை நிறையா ஆட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அரைச்சி வைக்கிறதுக்கு சட்னிக்கெல்லாம் கருவேப்பிலை கொஞ்சம் நிறையா ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது, டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் வந்துட்டு ஒரு 10 தக்காளிக்கு பக்கம் ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி குழம்புனாவே தக்காளி கொஞ்சம் நிறையா ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், தக்காளி நல்லா இதுலேயே வெந்துடணும். இதுலேயே வந்துட்டு இந்த மசாலா பவுடரெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். அது என்னென்னங்கிறத நான் வந்துட்டு சைடில் டேக் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். பாருங்கள், அந்த மசாலா வந்துட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு அடுப்பை சிம்மில் வச்சு வந்துட்டு வதக்குங்க, இல்லைனா கருகிடும். இப்போ இது ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் வந்துட்டு ஒரு அரை மூடி தேங்காயும் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே கொஞ்சம் பட்டை, கிராம்பு, சோம்பு வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன், பெருஞ்சீரகம். இப்போ வந்துட்டு மசாலாவை நம்ம வச்சுருந்தோம்ல, அந்த பாத்திரத்துலேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கி இதில் ஊற்றிக்கிறேன். இப்போ அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா ஒரு கொஞ்சமாக எண்ணெய் வந்துட்டு கொஞ்சம் நிறையா ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக கடுகு, உளுந்தம் பருப்பு, லைட்டாக வந்துட்டு வெந்தயம் போட்டுட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணி நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை வந்துட்டு இது கூட ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் வந்துட்டு கலக்கி விடுங்க. அப்போ தான் நல்லா வந்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரும், சூப்பராக இருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம மிக்ஸி ஜாரை கழுவியே நான் வந்துட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ ஆட் பண்ணிவிட்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போதைக்கு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். பார்த்துட்டு வந்துட்டு நம்ம செக் பண்ணிவிட்டு கூட போட்டுக்கலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சு வருது. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது பத்தலைன்னா நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குழம்பு பாருங்கள், சூப்பராக கொதிச்சு வருது. இது வந்து இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே ஒரே குழம்பாகவே வச்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.